என் இனிய கிறிஸ்துவ மக்களே, கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை பண்டிகையாக கொண்டாடி மகிழ்கிறீர்கள். என்னதான் ஒரு கடவுள் மனிதனாக பிறந்தாலும் அவனுக்கும் மரணம் என்ற ஒன்று வந்த பின் எப்படி 3ஆம் நாள் உயிரோடு வர முடியும்? அப்படியே உயிரோடு வந்தால் அதன் பின் அவர் எங்கு வாழ்ந்தார், எங்கு இருந்தார் என்று நீ யோசித்ததுண்டா? உயிர்த்தெழுந்த இயேசு சீடர்களுக்கு காட்சி அளித்தார், உணவு உட்கொண்டார், கட்டளைகளை இட்டுவிட்டு அப்படியே வானொலிற்கு பறந்து விட்டார் என்று விட்டாலாச்சியார் படம் போல் பைபிளில் முடிக்கப்பட்டுள்ளது. சரி, மனித உடலோடு ஒருவன் மேலே போனால் அவன் கடவுளாக இருப்பினும் திட உணவு, திரவ உணவு, வாயு மூன்றும் வேண்டும். விஞ்ஞான ரீதியாகவே மேலே, பூமிக்கு மேலே ஒரு மனிதன் ராக்கெட் உதவியின்றி பயணிக்க முடியாது, அதுவும் குறிப்பிட்ட தூரம் வரைதான் என்றெல்லாம் இன்றைய நவீன விஞ்ஞானம் புட்டு வைக்க தேவாலயங்களில் இன்னும் உங்களை அறியாமலேயே வைத்திருக்கும் கிறிஸ்துவ பாதிரியார்களுக்கும் தலைமை போப்புக்கும் இதை நான் கேட்கிறேன். கேட்பதற்கு பதில் சொல்வோன் பேறு பெற்றவன், அடிக்க வருவர்களுக்கு ஐயோ கேடு. ஒரு புனிதமான பைபிள், ஒரு கடவுளின் குமாரனை பற்றி எழுதப்பட்ட நூல் அரைகுறையாக முடிக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள இயேசுவின் வாழ்க்கையும் ஆங்காங்கே குழப்பத்தோடு காணப்படுகிறது. 12 வயதுக்கு மேல் இயேசு என்ன ஆனார் என்றும் உங்கள் விவிலியத்தில் இல்லை. 30 வயதில் அவர் மலைப்பிரசங்கம் செய்தார், சீடர்களை சேர்த்தார் என்று மொட்டையாக மீண்டும் இயேசுவின் வாழ்க்கை ஆரம்பமாகி 3ஆம் நாள் உயிர் பெற்று அப்படியே மேலே போய்விட்டார் என்று முடிக்கப்பட்டது. ஒரு பாமரனை கேட்டால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்க, படித்த பட்டம் பெற்ற மனிதர்கள் கூட இன்றும் கார்களிலும் வாகனங்களிலும் தேவாலயங்களுக்கு சென்று செம்மறியாட்டு கூட்டங்கள் போல் படித்த பைபிளையை மீண்டும் மீண்டும் படித்துவிட்டு ஒரு நாள் நீங்கள் மரணம் அடைய உங்கள் பிள்ளைகளும் அதே பைபிளை தூக்கி கொண்டு தேவாலயத்திற்கு செல்கிறார். மனிதா, பைபிளை குறை கூறுவதற்காகவோ, இயேசு கிறிஸ்து தப்பு என்பதற்காகவோ, அல்லது கிறிஸ்துவ மதத்தின் மீது கொண்டுள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ இந்த நூல் உங்களுக்கு வழங்கவில்லை. கொஞ்சமாவது யோசித்து உன் அடுத்த சந்ததியிற்கு கொஞ்சம் யோசிக்கும் தன்மையை கூட என்பதற்காகத்தான் நான் உங்களை மட்டுமே பேசிவிட்டு செல்லும் நூல் மட்டுமல்ல, அனைத்து மத வழிபாடுகளிலும் உள்ள குறைகளையும் நிறைகளையும் இறுதி யுகத்தில் பூமிக்கு உணர்த்தப்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனவே கோபம் கொண்டு இந்த நூலை தூக்கி எறிந்து விடாமல் முழுவதும் படித்து விட்டு முடிவு செய்யுங்கள். இப்போது விஷயத்திற்கு வருவோம். பாஸ்கா பண்டிகைக்கு பின் எந்த ஒரு பிணத்தையும் ஒரு நாளைக்கு மேல் சிலுவையில் வைத்திருக்க கூடாது என்பது அன்றைய காலகட்டத்தில் யூதர்களின் சட்டம். வெள்ளி அன்று இரவே அந்த மூவரும் இறந்து விட்டார்களா? வீரர்கள் செல்ல 2 பேர் பாதி உயிரோடு இருக்க அவர்களின் காலை முறித்து மீதி உயிரை கொன்று புதைப்பதுதான் வழக்கம். இப்போது நாம் இயேசுவின் வாழ்க்கையில் கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம்.